ஏட்டி ஏன் ஏட்டி நான் அடுக்காலையில் இருக்க இங்கே வாங்கடி. அலறுவாளுவ அங்கே நின்றுக்கிட்டு அலறுவாளுவ. இங்கே உள்ள வேலை பார்ப்போம் வந்து சறுக்கு சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்காந்து அலறுவாளுவ. உள்ள வருவாளுவோங்கிற. அம்மா மேகி கிண்டி கொடுங்கம்மா. அம்மா மேகி சாப்பிடணும் ஆசையா இருக்குமா. அம்மா அவதான் இல்லைல்லம்மா. அம்மா சோனி வரதுக்குள்ளே எனக்கு கிண்டி கொடுங்கம்மா. நான் போட்டு முழுங்கிடுறேன். அம்மா ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் அம்மா. அம்மா ஒரு பாக்கெட் மேகி கிண்டி கொடுங்கம்மா. யூடியூப் விளக்கம் இருக்கட்டி மேகி கிண்டி வேணுமா? மேகி வேலையெல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே கிடக்கு. ஒரு வேலை பார்த்து கை வேலை பார்த்து கொடுக்குறீங்களாடி. மேகி வேணுமா? மேகி தொடப்பக்கட்டை எடுத்துன்னு வச்சுக்க பஞ்சு சிரிச்சு போயிருவியோ. மரியாதையை ஓடி போயிரு. அம்மா ஒத்தையில கடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு வருவோம்னு இல்லை. என்ன மேகி கேட்குற மேகி? அம்மா அம்மா உங்களுக்கு என்னம்மா வேலை பார்க்கணும் சொல்லுங்கம்மா. இப்போ நான் பார்த்து தரேன். அம்மா நான் வேலை பார்த்து தரேன். எனக்கு மேகி கிண்டி கொடுங்க. என்னாச்சும் திங்கன் போலே இருக்கு. வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்லை. எல்லாமே இந்த சோனி மட்டும் முழுங்கிட்டு போட்டு எனக்கு என்னதான் இருக்கு? ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு ஏதான் குடிப்பிய. நான் ஏதாச்சும் கேட்டால் மட்டும் என்னை நாய் மாரி கடிப்பிய. எனக்கு இப்போ என்ன பண்ணிட்டு எனக்கு மேகி கிண்டி வேணும். சரி போய் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தொலைடி. அவள் வர்றதுக்குள்ள அவள் வந்துட்டானா அவள் பத்தக்காளி மாதிரி ஆடுவா. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா? ஏன்ட்டி நீ இந்த பாடு படுத்துறிய? போய் வாங்கிட்டு வந்து தொலை ஒரு பாக்கெட்டு. அவளை தின்னு போட்டு எனக்கு வயிற்று வலிக்கு சொன்ன கொன்னே போடுவேன். அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு வயிறெல்லாம் ஒன்றும் வலிக்காதுமா. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா. எனக்கு மேகி வாங்கி கொடுங்க. இப்போ கொடுக்க இன்னைக்கு ஒரு கொலைவெறியே நடந்துடும். ஜோனி முட்டை வர்றதுக்குள்ள எனக்கு வாங்கி கொடுங்க. மேகியா வாங்கிட்டீங்க? மேகி நானும் எனக்கும் மேகி வேணும். வந்துட்டாமா சோனி முட்டை வந்துட்டா. இனிமே நான் மேகியே திங்க முடியாது. அம்மா என் பத்திரம் எல்லாமே ஒன்னால தாண்டி எங்க பாரு. சோனி வந்துட்டா. இனிமே நான் எப்படி வாங்க போவேன் மேகி? எனக்கு வேணும். எனக்கு வேணும் மேகி. ஐயோ தாய் கிட்ட குட்டி எரிஞ்சிருவாங்க. போய் எனக்கு வேணும். அவளுக்கும் எனக்கு சேர்த்து கிண்டி கொடுங்க. இதெல்லாம் முடியாது. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் வாங்கிட்டு வர சொல்லி. எப்படி இந்த வெயில போய் தொலையா போறிய? உயிரை எடுப்பாளுவாமா. ஒரு நாள் சனி ஞாயிறு வீட்டில் இருந்தா நம்மள கூட கொண்டு வருவாடி. இருங்கடி ஃபோன் அடிச்சு பார்ப்போம். எங்கே இருக்கு இந்த நம்பரு? எங்கே இருக்குன்னு தெரியல. எந்த ஆளை தொலைஞ்சு போனுச்சுன்னு தெரியல. ஃபோனை தான் ஒரு நிமிஷம் வைக்க விடுறாளுவலா. எடுத்துக்கிட்டு நோண்டு இந்த ஃபோனை. எங்கே இருக்கு? அமுக்குறேன் என்னதான் அமுக்குறான்னு தெரியல. ஹலோ ஏங்க இவ்வளவு இது இந்த மேகி பாக்கெட்டு கேட்குறாள். உங்க சித்த வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க. இங்கே கடற்கரையில் எங்க நிற்கிறிய? எங்க சித்த வாங்கிட்டு வாங்கங்க. இல்லைன்னா யார்ட்டாச்சும் சித்த வாங்கி கொடுத்து விடுங்க. இவ்வளவு வெயிலா இருக்கு. இவ்வளவு எப்படிங்க இப்போ நான் வெயில் அனுப்பி வைக்கிறது? சித்த வாங்கிட்டு வாங்கங்க. ஏட்டி நான் வேலைக்கெல்லாம் பார்க்குறதா இல்லை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு நிற்கிறதா ராணி? ராணி நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ராணி. ஏன் ராணி? ஏங்க சித்த வாங்கி கொடுத்துடுங்க. இவ்வளவு என்னைய கொண்டு திணறாளோ அவருக்கு. சரி வைராணி நான் யாராச்சும் வந்தா வாங்கி கொடுத்து விடுறேன். ஏட்டி அப்பா யாராச்சும் வந்தா வாங்கி கொடுத்து விடுறோம். அங்க போய் வெளில பாருங்கடி. இல்லைன்னா வேலையை பாருங்கடி. பறந்து போறாளுவோ பாரு. இங்க வாங்கடி மேகி. இங்க என்னட்ட தானே இப்ப வரணும். மேகி வந்ததோட வாங்கடி. இங்க போட்டு நப்பட்டி எடுத்து போறேன். எப்ப ஒரு கோழிய கூட காண்டியாயா? பொழுது விடிக்கால திறந்து விடுறது. இந்த கோழி எங்க போயிருந்தே தெரியல. எங்கேயாச்சும் போய் முட்டையை விட்டுட்டு வந்துருதுவ. இவ்வளவு முட்டை எங்கம்மான்னு நம்போயிர எடுக்கிறாளுவ. இங்க ஒரு கோழி தான் நிக்குது. பாக்கி எங்கெல்லாம் எந்த அதை வந்துச்சு தெரியல வேற. வந்து தொலைங்க கோரமாது கோழியில. ஒரு கோழிய கூட காண லட்சுமி.
காலங்காத்தா திறந்து விட்டேன், ஒரு கோழிய கூட காணோம். ரெண்டு இந்த பூச்சி பிடிச்ச அரிசி இருந்துச்சு கொஞ்சோண்டு, இந்த ரேஷன் கடை அரிசி அத இருந்துச்சு. இப்பதான் பார்த்தேன், சரி வீணா தானே போகுது, இந்த கோழிட்ட கொத்தி விட்டா திங்கும்ல, அதனால கூப்பிடுறேன், அலறேன். நானும் எந்த அலர் தொலைஞ்சு போனுச்சுன்னு தெரியல, என்ன அலறேன். நான் காணும் பாரு இந்த கோழியோட பொழுது விடிய காலம் நிக்குது சத்தாலி. அப்புறம் சிட்டு சிட்டா எங்க போகுதுன்னு தெரியல, எவ வீட்டுல முட்டை விடுதுன்னு தெரியல. நாட்டு முட்டை என்ன ரேட்டு விக்குது தெரியுமா? இப்ப இந்த குட்டிய ரெண்டுட்டையும் ஆளு ஒண்ணு அவிச்சு கொடுக்கும் பார்த்தா இவ்வளவு இப்பனையே அம்மா எனக்கு கை காலை வலிக்குது, முதுக வலிக்குது, காலை வலிக்குதுன்னு இந்த பாடுபத்திர அழுவ. சரி ரெண்டு பேரும் அவிச்சு கொடுத்தா ஆளு பண்ண திம்பாளுவ அப்படின்ட்டு இந்த கோழியோட தேர்னா ஒன்ன காணண்டி ராணி ரஜினி. ராணியக்கா, இது தெரியுமா உங்களுக்கு? 2 நாள் ஏம்ட்டு கோழியை காணும்ட்டு நான் சிரிப்பா சிரிச்சேன்க்கா. நம்மளோட தெக்கி குளம் இருக்குல்ல, அந்த குளத்தையே சுத்தி வந்தேன் பொழுது அன்னைக்கும். இந்த முட்டை விட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு என் மாமியா சொல்லிக்கிட்டு, அதனால நானும் சுத்தி வந்தேன் தெரியுமா. அந்த கோழியை எப்படியும் அம்பிட்டு பிடிச்சிக்கணும்னு கடைசியில பார்த்தா இந்த 4 குடி இருக்கு பாருங்க, அது வீட்டுலதான் முட்டை விட்டுருக்கு. அது விட்டு இந்த தந்துலங்க எனக்கு தெரியலக்கா. அவ முட்டையை எடுத்து எடுத்துதாக்கா தின்னுகிட்டு இருந்திருக்கிறா. நானும் அன்னைக்கு அவள்கிட்ட சொன்னேன்க்கா, இது மாதிரி 4 முடி அப்படி கோழி எங்க முட்டை விடுதுன்னு தெரியல 4 முடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணுமே தெரியாத போல என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாக்குறேன் அது விட்டு சந்திரதான் முட்டை விட்டு இருந்திருக்கு. நான் சும்மா விடுவேனா? 4 முடி எங்க 4 முடி அப்படி கோழி இங்கதான் அடையுது, முட்டை விடனால இங்க தானே விட்டுருக்கு அப்படின்னு போய் கேட்கிறேன். இந்த 4 முடி இருக்கு பாருங்க, அது சொல்லுது, அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இன்னைக்குதான் தெரியுது அப்படின்னு சொல்லுதுக்கா. எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டு அப்புறம் அதுகிட்ட பேசி சமாளிக்க முடியுமா? சரின்ட்டு எம்ட்டு கோழியை நான் பிடிச்சி கொண்டாந்து விட்டேன். இப்ப 2 நாளா முட்டை உடம்போது பிடிச்சி கவுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. இன்னும் நீ தொலைவே அது மாதிரி எதுவும் கொடுதோ நம்ம முட்டை. எவ சொல்ற உண்மைய? இப்ப நாட்டு கோழி என்ன ரேட்டு விக்குது தெரியுமா உங்களுக்கு? வாங்கிட்டு வந்துட்டே செல்லக்குட்டி. அட உனக்கு தெரியுது என்ன பத்த தங்கம், இடுப்ப புடிச்சுக்கிட்டு நிம்மறவே முடியல. என் வீட்டுல 2 எருமை மாடு இருக்கு பாரு, அது 2 மேகி செஞ்சு கட்டி உயிரை போட்டு எடுக்குது. சரி 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 கிளம்புறா. அட ஏன் லட்சுமி 2 பேரும் மேகி கேட்டு அந்த பாடுபடுத்துறாளுவா? நான் போய் அவளுக்கு கிண்டி கொடுக்குறேன் லட்சுமி, வாயே போவோம். இந்த ஆள வந்துட்டா லட்சுமி பத்திரகாளி மேகி பிசாசு, நான் போய் செஞ்சு கொடுக்குறேன், நீ பாரு. ஏட்டு ஆடாதடி ஆடாதடி, இந்த செஞ்சு தாரேன். என்ன பாடுபடுத்துறாளோ இருங்கடி. சீக்கிரம் செய்யும். அம்மா அவளுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிளேட்ல எடுங்க, திங்கணும். பறக்காதி அடி மேகினா இந்த ஆளை போட்டு உழுங்கு வாழுவா, சோத்தை போட்டு தின்னுங்க அடின்னா இறங்கு வேணாங்க அந்த சோறு. வெள்ளக்க முட்டை அடிப்பேன்.
ரெண்டு பேரும் ஓடிடுங்க. ஓடுறா கைப்புல. என்ன டேஸ்டிமா. வாய் மூடிட்டு மூளையில ஊத்துப்பேன்.